அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், கேரளத்துல வேடன் மிகப்பெரிய மக்களுடைய சொத்தாக இன்னைக்கு ஆயிருக்கிறது. வேடன் போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டு இருக்காங்க. வேடனை பின்தொடரக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. வேடனுடைய தனித்துவமான பாடல்கள் ஒரு பெரும் விவாத பொருளாக மட்டும் இல்ல, ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில வேடனை கேரள திரையுலகமும் இப்போதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. அவர் பல படங்களுக்கு பாடல் பாடி இருக்கிறார். ப்ரொமோஷனுக்கும் பாடி இருக்கிறாரு, படத்துலையும் பாடி இருக்கிறாரு. கொண்டல், வீரன், மஞ்சுமல் பாய்ஸ், அப்புறம் கடைசியாக நம்முடைய சேரன் அவர்கள் நடித்த மலையாள படம் நரிவேட்டா, இதுல எல்லாமே பாடல் பாடியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பாடல். எனக்கும் கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அந்த பாடலை நான் பாடி காட்டுறேன். கடலம்ம கரைஞலை பெற்றது, கண்ணீரெல்லாம் அவளலை கெட்டது, கரையெல்லாம் கடலலை கட்டது, கடலின்ற மக்களா கடலு. இது ஒரு படத்துல உள்ள பாடல். அது மாதிரி குதந்திர மந்திரம் ஒன்னும் மாதிரி இல்லல்ல, அது மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல உள்ள பாடல். அது மாதிரி நரிவேட்டையில ஒரு மகத்தான பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே இந்த திரைப்படங்கள் ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்த நேரத்துல தான் தமிழகத்துல இருந்து ஒரு இயக்குனர் போய் வேடனை அணுகி இருக்கிறாரு. அவர் தன்னுடைய படத்துக்கு நீங்க இசையமைக்கணும், பாடலும் பாடணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு. எனக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி வேடன் சொல்லிட்டார் போல் இருக்கு. எஸ், அந்த திரைப்படம் எதுன்னா கோலிசோடா. அதனுடைய செகண்ட் பார்ட் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல விஜய் மில்டன் இயக்குறாரு அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துல தான் வேடன் அவர்கள் பாடல் பாட போறாரு அப்படிங்கிற தகவல் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. ஒரு பாடல் இல்லை, 3 பாடல் அவரே இசையமைச்சு பாட போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுவே இந்த திரைப்படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை நிச்சயம்